எம்ஜிஆர் வந்து அம்மா வச்சிருந்ததுனால அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவ்வளோ ஒரு கொச்சையா பேசுறான். இதுதான் என்னோட ஸ்டாண்டு. டிஎம்கே கூட எக்காரணம் கொண்டு கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு மாநில தலைவர் அந்த கிளாரிட்டியை கொடுக்குறாரு. தன்னோட அரசியல் நிலைப்பாடு என்ன, அதை எப்படி நான் கட்சியை வழிநடத்தணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் அதுவும் இப்போ அடுத்து ஒரு 3 மாசம் இப்போ வந்து மேல் படிப்பு படிக்க போறாரு அப்படிங்கிறப்ப இங்கே தொண்டர்கள் எல்லாம் களத்தில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தாங்கன்னா எப்படி அவங்க வேலை செய்ய முடியும்? அப்போ அவங்களுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. அடுத்த விஷயம் ஏடிஎம்கேக்கும் அவர் அடி. நீ வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்த, நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே சொல்றாரு. எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பச்சைங்களை கையெழுத்து போட்டு அதை வந்து வேலையை விட்டுட்டு வந்தால் ஒரு விவசாயியோட மகன் என்ன நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதுக்கான இதை அவங்க தான் ஃபேஸ் பண்ணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணாமல் இருந்தாங்க, இன்றைக்கி அந்த உருவ பொம்மை எரிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ ரோசம் வருது. இதே ஏடிஎம்கேல இருக்க அந்த அம்மா வந்து திமுகவில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் வந்து அம்மா வச்சிருந்ததுனால அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவ்வளோ ஒரு கொச்சையாக பேசுகிறான். அதுக்கு வந்து இவங்களாம் வந்து உருவ பொம்மை இறைச்சாங்களா? இதுக்கெல்லாம் எல்லாரும் பொங்குனாங்களா?